வீட்டில் தனியாக இருந்த பெண் திடீரென கேட்ட அலறல் சத்தம். வீட்டிற்குள் நுழைந்த தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி. இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரிழந்து கிடந்த மகள். இளம் பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த காரணம் என்ன? கொலையாளி கைது செய்யப்பட்டானா? நடந்தது என்ன? சொந்தக்காரங்க கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு நைட்டு வீடு திரும்பி இருக்காங்க மூதாட்டி. அப்போ அவங்க வீட்டு வாசல்ல கிராமமே திரண்டு இருந்திருக்கு. நம்ம வீட்டு முன்னாடி ஏன் இவ்வளவு கூட்டமா நிக்குதுன்னு மூதாட்டிக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள போன மூதாட்டிக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. மகள் பாக்யஸ்ரீ ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான மூதாட்டி என் மகளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அழுதுகிட்டே கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணை யாரு கொன்னது, உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். ரொம்ப நாளா என் பொண்ணை ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா, எனக்கு அவன் மேலதான் டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூதாட்டி. அடுத்து கிராம மக்கள் கிட்ட இருந்து இளைஞருடைய போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அதுல அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில் காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் இளைஞரை பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள ரவணரா பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான ஷேக் ரயீஸ். இவரு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு தன்னுடைய தாய் தந்தையை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு இப்ப வர கல்யாணம் ஆகல. பல இடங்கள்ல அவரோட பெத்தவங்க பெண் தேடி இருக்காங்க. ஆனா எந்த ஒரு வரனுமே அமையலன்னு கூறப்படுது. இதனால ஷேக் ரயீஸ் சமீப காலமாவே கல்யாணமாகாத விரக்தியில இருந்திருக்காரு. இப்படியே இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல இவருக்கு அதே ஏரியாவில் உள்ள பாக்யஸ்ரீ மேல காதல் ஏற்பட்டிருக்கு. அடுத்து தன்னுடைய காதலை அந்த பெண் கிட்ட வெளிப்படுத்தி இருக்காரு ஷேக் ரயீஸ். அதுக்கு பாக்யஸ்ரீ, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நீங்க வேற மதம் நாங்க வேற மதம், கண்டிப்பா எங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால என்ன லவ் பண்றதை விட்டுட்டு உங்க பொழப்ப பாருங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா ஷேக் ரயீஸ், நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன், வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வன்னு தீர்க்கமா இருந்திருக்காரு. இந்த பதிலை கேட்டு கடுப்பான பாக்யஸ்ரீ ஷேக் ரயீஸை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அப்பவும் திருந்தாத ஷேக் ரயீஸ் பாக்யஸ்ரீ வேலைக்கு போகிற நேரத்தில் அவங்கள பின்தொடர்ந்து போறது, லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றதுமா இருந்தாரு. ஒரு நாள் காலையில வேலைக்கு போயிட்டு இருந்த பாக்யஸ்ரீயை தடுத்து நிறுத்தின ஷேக் ரயீஸை, நான் டெய்லி உங்களை ஃபாலோ பண்றேன், எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாக்யஸ்ரீ, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என் கூட பேசி பழகுங்க, என் கேரக்டர் பிடிச்சிருந்தா நீங்க லவ் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு ஷேக் ரயீஸ். அதுக்கு பாக்யஸ்ரீ, சரி நாம ஃப்ரெண்ட்ஸா பழகலாம், ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. பாக்யஸ்ரீயுடைய பதில் ஷேக் ரயீஸுக்கு ஆறுதல் அளிச்சாலும் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட ஷேக் ரயீஸ் நைட்டு நேரத்துல அடிக்கடி போன் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மதம் மாற சொல்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஷேக் ரயீஸுடைய செயலை பார்த்து பாக்யஸ்ரீக்கு இன்னும் கோபம் அதிகமாகி இருக்கு. ஷேக் ரயீஸுடைய நம்பரையே பிளாக் பண்ண பாக்யஸ்ரீ நடந்த சம்பவத்தை தன்னுடைய தாய் கிட்ட சொல்லிட்டாங்க. இதை கேட்டு கோபமான தாய் ஷேக் ரயீஸுடைய வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க. இதனால ஷேக் ரயீஸ் பாக்யஸ்ரீ மேல கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு பாக்யஸ்ரீ மட்டும் வீட்டில் தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஷேக் ரயீஸ் அங்க போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. நீ என்னைய லவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பாக்யஸ்ரீ மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா கத்தி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டுருவன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால கடுப்பான ஷேக் ரயீஸ் பாக்யஸ்ரீயுடைய தலை முடிய பிடிச்சு கீழே தள்ளி அடிச்சு உதைச்சிருக்கான்.
அப்புறம் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சரமாரியா வெட்டி இருக்கான். இதுல நிலைகுலைஞ்ச பாக்கியஸ்ரீ ரத்த வெள்ளத்துல துடி துடிக்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருந்த ஷேக் ரயீஸை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.